மாதிரி பாவக்காய் கொஜ்ஜு செஞ்சீங்கன்னா ஒரு தட்டு சோறு என்ன ஒரு சட்டி சோறே காலி ஆயிடும். கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்கால உப்பு சேர்த்து நல்லா ஊற வைக்கலாம். கடாயில ஆயில் சேர்த்து வேர்க்கடலை, கொத்தமல்லி, எள்ளு, வரமிளகா, தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்சிருக்கிற பாவக்காவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு தனியா வெளியே எடுத்து வச்சுக்கலாம். கடாயில ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய் சேர்த்து நல்லா வறுத்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அதே ஆயில்ல கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, வறுத்து வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்து ஹை ஃபிளேம்ல நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதான், எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரான பாவக்காய் கொஜ்ஜு ரெடி ஆகி வந்திருக்கும். கடைசியா பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. பாவக்காயே வேணான்னு சொல்றவங்க கூட